முகமை தெரியும். உங்க முகத்தை பார்த்து வந்துருங்க. உங்க முகத்தை பார்க்க கொடியை இறங்கி தம்பி, கொடியை இறங்கி கீழே வருங்க. முகம் தெரியல பாருங்க. உங்க முகத்தை பார்க்கறதா இவ்வளவு தூரம் நான் வந்துருக்கேன். அவங்க கொடியால முகத்தை பார்த்தா நான் எப்படி பார்க்கறது? ஆங்காங்கே நிற்கிற தோழர்கள் கிட்ட நெருங்குவாங்க. ஆங்காங்கே நிற்கிற தோழர்கள் நெருங்கி வரவும் பிறகுக்குள்ளே வரவும். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் கிணறுக்கு வந்து இருக்கவும். அப்படி இருந்துக்கலாமா? நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், திமுக கழகத்தின் சின்னம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சின்னம், தேமுதிகவின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், அதிமுகவின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், பேராசிரியர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கௌதமன் அவர்களே, திமுக, காங்கிரஸ், தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, நகர நிர்வாகிகளே, ஒன்றிய பேரூர் பொறுப்பாளர்களே, தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி சக்திவேல் அவர்களே, பொருளாளர் சண்முகம் அவர்களே, செய்தி தொடர்பாளர் கண்ணையன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்களே, நிர்வாகக் குழு உறுப்பினர்களே, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட பொறுப்பாளர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களே, தம்பி நாகை அறிவு அவர்களே, மண்டல செயலாளர் நாகை அறிவழகன் அவர்களே, இடிமுரசு அவர்களே, மண்டல துணை செயலாளர்கள் சாதிக் அவர்களே, மற்றும் நெடுநேரமாக காத்திருக்கிற கட்டு கடங்காமல் திமிரி எழுகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டார் என்பதில் யாருக்கும் ஆட்சி கருத்தில்லை. நாளை தொகுதி நம்முடைய தொகுதி, தம்பி ஷானவாஸ் அவர்களை வெற்றி பெற வைத்த தொகுதி. கடந்த 5 ஆண்டுகளாக ஷானவாஸ் சட்டமன்றத்தில் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றினார் என்பதை இந்த தொகுதி வாழ் மக்கள் நன்கு
அறிவீர்கள். அந்த தொகுதியில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இப்போது களம் காண்கிறார். இவரையும் நீங்கள் சட்டமன்றத்திற்கு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இன்னும் எஞ்சி இருப்பது 2 நாட்கள் தான். நாளை மாலை 5 மணியோடு பிரச்சாரம் போகிறது. நாளை மறுநாள் பிரச்சாரம் செய்ய முடியாது, ஆனால் இடைவெளி உள்ளது. 23ஆம் தேதி தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு தீர்ப்பு எழுதுகிற நாள். நம் கையில் இருப்பது ஒரு ஓட்டு தான், ஆனால் இது நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வல்லமை பெற்றது. ஆகவே ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு முக்கியமானது. வாக்குகள் சிதறக்கூடாது. ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. எல்லா வாக்குகளையும் சேகரித்து எஞ்சிய நாட்களில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து, உற்றார் உறவினர்களை சந்தித்து, வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் சந்தித்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களுடைய வெற்றி, அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களுடைய வெற்றி விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி என்று சொல்லிக் நான் தெரிவிக்கிறேன். அவர் வெற்றி பெற்றால் திருமாவளவன் வெற்றி பெற்றதாகத்தான் பொருள். அவருடைய குரல் நம்முடைய குரலாக சட்டமன்றத்திலே ஒலிக்கும். இது என்னுடைய முதல் செய்தி. இரண்டாவது, நாம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு 2 எம்பி தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றதுதான் காரணம். 4 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாலும் கூட 2 எம்பி தொகுதிகளில் வெற்றி பெற்றதனால்தான் நம்முடைய கட்சி ஒரு மாநில கட்சியாக, திமுகவுக்கு சொந்த சின்னம் இருப்பதை போல சிறுத்தைகளுக்கு ஒரு சொந்த சின்னம் கிடைத்திருக்கிறது. இதற்கு திமுக கழகமும் அண்ணன் அவர்களின் தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எல்லா கட்சிகளும் காரணம். அவர்கள் எல்லாம் நமக்கு ஆதரவு தெரிவித்து நமக்கு வாக்களித்ததால் தான் நான் சிதம்பரத்தில் வெற்றி பெற்றேன், ரவிக்குமார் விழுப்புரத்தில் வெற்றி பெற்றார். இந்த 2 தொகுதிகளிலும் நாம் பெற்ற வெற்றி தான் இன்றைக்கு மாநில கட்சியாக இந்த கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு அகில இந்திய அளவிலேயே அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற இயக்கங்கள் 4 இயக்கங்கள் தான் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன அகில இந்திய அளவில் இந்த 80 ஆண்டுகளில். ஒன்று பகுஜன் சமாஜ் கட்சி, மாயாவதி தலைமையிலான கட்சி காஞ்சிராம் காலத்தில் அங்கீகாரம் பெற்றது. இரண்டாவது ராம்தாஸ் பாஸ்வான் அவர்களின் கட்சி பீகாரில். மூன்றாவது மகாராஷ்டிராவை சார்ந்த ராம்தாஸ் அத்வாலேவின் கட்சி மணிப்பூரிலே. இந்த 3 கட்சிகளும் வட இந்திய மாநிலங்களில் உள்ள கட்சிகள். ஆனால் தென்னிந்தியாவில் ஒரே கட்சிதான் அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நாடு விடுதலை பெற்ற 3/4 நூற்றாண்டு கடந்த நிலையில் இந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்ல அன்பும் நல்ல ஆதரவும் தான். அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களின் நல்ல ஆதரவு தான். ஆகவே நம்முடைய கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு நமக்கு நல்ல ஆதரவு நல்கிய, நம்மை அரவணைத்த இந்த தலைவர்கள் தலைமையில் இயங்குகிற கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிற இடங்களில் வெற்றி பெற வேண்டும். அதிலே ஒன்று நாகப்பட்டினம் தொகுதி. அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். தென் மாவட்டங்களில் பெரியகுளம்,
கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார்குடி, பண்ருட்டி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர், செய்யூர், விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம். இந்த 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த அனைவரும் தீவிரமாக களப்பணியாற்றுகிறார்கள், வாக்குகளை சேகரிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்கள் 8 பேரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதிகளில் திமுக, காங்கிரஸ், தேமுதிக, இடதுசாரி கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் எல்லோரும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கிறார்கள். அப்படி என்றால் நாகப்பட்டினம் தொகுதியை போட்டியிடக்கூடிய அண்ணன் ஜவாஹருல்லா அவர்களின் வெற்றிக்காக நாமும் பாடுபட வேண்டுமா வேண்டாமா? வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டுமா வேண்டாமா? அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமா வேண்டாமா? வெற்றி பெற செய்வீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க செய்வீர்களா? உங்களுடைய அன்பான இந்த ஆதரவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலேயே தொடர்வதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து 9 ஆண்டுகளாக இந்த கூட்டணியிலேயே நீடிப்பதற்கு என்ன காரணம்? இதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவை. அதிமுக பக்கம் போயிருந்தால் கூடுதல் இடங்களை பெற்றிருக்க முடியும். பலர் சொல்லுகிறார்கள். புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களோடு போயிருந்தாலும் நிறைய தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்கலாம் சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் திருமாவளவன் அந்த முடிவை எடுக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலேயே தொடருவோம் என்றுதான் நான் அறிவித்தேன். நான் எடுத்த இந்த முடிவு சரி என்று நீங்கள் நிரூபிப்பீர்களா? திருமாவளவன் எடுத்த முடிவுதான் சரி என்று நீங்கள் நிரூபிப்பீர்களா? அப்படி என்றால் நீங்கள் அண்ணன் ஜவாஹருல்லா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஏன் நான் இந்த முடிவை எடுத்தேன்? அதிமுகவோ விஜய் கட்சியோ நாம் பேசுகிற அரசியலில், கருத்தியலில் உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்கள் இல்லை. அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள். ஜெயலலிதா அம்மையாரை போல உறுதிமிக்க ஒரு ஆளுமையாக அவர் இல்லை. நண்பர் விஜய் இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியிலே, மோன் என்கிற தொலைக்காட்சியிலே அவர் RSS ஓடு எவ்வளவு உறவாக இருக்கிறார் என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் கட்சி தொடங்கியதே பாஜக சொல்லித்தான் தொடங்கி இருக்க முடியும் என்று இன்றைக்கு பலரும் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் தொடங்கிய நாளிலிருந்து விமர்சிக்கிற ஒரே கட்சி திமுக தான். அவர் தொடங்கிய நாளிலிருந்து எதிர்க்கிற ஒரே தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். அவர் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். திமுகவை தோற்கடிப்பேன், அதுதான் அவருடைய லட்சியம். தமிழ்நாட்டை மேம்படுத்துவேன் என்பதோ, வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களின் வேட்கையை தணிப்பேன், கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்பதுவோ, சாதி அடிப்படையில் இங்கே வன்முறைகள் நடக்காமல் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பேன் என்பதாகவோ எந்த அரசியலையும் அவர் பேசவில்லை. சமூக நீதியை பற்றி பேசினாரா? சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறாரா? சமத்துவத்தை வென்றெடுப்போம் என்று பேசுகிறாரா? பாரதிய ஜனதாவை விமர்சித்திருக்கிறாரா? மோடியை கண்டித்திருக்கிறாரா? அமித்ஷாவை கண்டித்திருக்கிறாரா? ஜனநாயக படத்தை திரையிட விடாமல் தடுத்த பாரதிய ஜனதா அரசை பற்றி வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாரா? 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற தொகுதி மறு வரையறை குறித்து ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தது சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு திட்டம், ஒரு முயற்சி என்று நாம் எல்லோரும் கண்டித்தோமே. அவர் கண்டித்தாரா? பாஜகவை கண்டிக்கிற துணிச்சல் அவருக்கு இல்லை. மோடி அமித்ஷாவை கண்டிக்கிற துணிச்சல் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர்களால் களம் இறக்கி விடப்பட்டிருப்பவர் தான் நண்பர் விஜய்.
அவர் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கமில்லை. ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இல்லை. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், விருப்பம். அவர் பேச்சை 3 ஆண்டுகளாக அவர் பேசி வருகிற பேச்சை எல்லாம் கேட்டு பாருங்கள். வேறு எதை பற்றியும் பேச மாட்டார். ஒரே ஒரு அஜெண்டா, திமுகவை வீழ்த்துவேன், ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்துவேன். அவரால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்கிற போது திமுக ஆட்சியை விரட்டியடிக்க அவர் விரும்புகிறார் என்றால் அந்த இடத்தில் யாரை உட்கார வைக்க அவர் விரும்புகிறார்? கேள்வி எழுகிறது அல்லவா? அவரை ஸ்டாலின் அவர்களை வெளியே போ என்று சொன்னால் அவர் அமர்ந்திருக்கிற முதலமைச்சர் நாற்காலியில் உங்களால் உட்கார முடியாது என்று சொன்னால் யாரை உட்கார வைக்க போகிறீர்கள்? அப்ப யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள்? பாரதிய ஜனதாவுக்காக. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக. திமுக கூட்டணிக்கு வருகிற முஸ்லிம் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் தலித் மக்களின் வாக்குகளையும் திசை திருப்ப வேண்டும் என்பது மட்டும்தான் நண்பர் விஜயின் நோக்கம். அதுதான் அவருடைய அஜெண்டா. அதுதான் பாஜக அவருக்கு வகுத்தளித்திருக்கிற அஜெண்டா. அவர் ஜோசப் விஜய் என்பதால் தேவாலயத்தில் முட்டி போட்டு வழிபாடு செய்வதால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நம்புகிறார்கள். தோழர்களே, முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேண்டாம் என்று இந்திய அளவில் முடிவெடுத்து செயல்படுகிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வெளிப்படையாக முஸ்லீம் ஓட்டு வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிற கட்சி. அதனால்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். வெறுப்பு அரசியலை பரப்புவது இந்தியாவில் ஒரே கட்சி, அது பாஜக. அந்த கட்சியை விமர்சிக்கிற திராணி நண்பர் விஜய்க்கு உண்டா? எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா? எப்படி நாம் எடப்பாடியோடு போக முடியும், விஜயோடு போக முடியும்? நாம் பேசுகிற அரசியலை திமுக பேசுகிறது, காங்கிரஸ் பேசுகிறது, மனிதநேய மக்கள் கட்சி பேசுகிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேசுகிறது, இடதுசாரி கட்சிகள் பேசுகின்றன. ஆகவேதான் நாம் இவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம், தொடர்ந்து பயணிக்கிறோம். எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு கோட்பாடு, இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதற்கு காரணம் காங்கிரஸ், தேமுதிக, இன்றைக்கு புதிதாக நம் அணியில் இருந்து சேர்ந்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, எம்எல் லிபரேஷன், இது போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த அணியில் இருப்பதற்கு ஒரே ஒரு புள்ளிதான் முக்கியமான புள்ளி, மதச்சார்பின்மை என்பதாகும். மதச்சார்பின்மை என்பது என்ன? அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற முக்கியமான கோட்பாடு. அரசமைப்பு சட்டத்தில் இந்த கோட்பாட்டை வைத்தவர் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி. அதனால்தான் திருமாவளவன் திமுக கூட்டணியிலே உடும்பு பிடி உறவை கொண்டிருக்கிறார். அதனால்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கைகளை இறுகப்பற்றி நிற்கிறார். பதவி வேணும், பரிசு வேணும், சீட்டு வேணும் என்றால் நாம் பல்லை இழித்துக் கொண்டு எங்கு வேணுமானால் போயிருக்கலாம். எம்பி ஆன உடனேயே நான் பிஜேபி பக்கம் போயிருக்க முடியும். எவ்வளவு பேர் ஆசை காட்டி பார்த்தார். அதன் பிறகு தொடர்ந்து ஆசை காட்டி பார்த்தார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து எவ்வளவோ முயற்சிகளை செய்தார்கள். திருமாவளவனை எவனாலும் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது என்பதை நாம் உறுதிப்படுத்தி காட்டினோம். எனக்கு என்ன லாபம் என்பது முக்கியமில்லை, இந்த கூட்டணியில் எனக்கு எத்தனை இடம் என்பது முக்கியமில்லை, போட்டியிடுகிற இடங்களில் எத்தனை வெற்றி பெறப் போகிறது என்பது முக்கியமில்லை. ஆனால் இந்த கூட்டணியின் மைய கருப்பொருளாக இருக்கிற மதச்சார்பின்மையை காப்பாற்றியாக வேண்டும். தமிழ்நாட்டிலே பிஜேபி வலிமை பெற்றுவிடக் கூடாது. பிஜேபி வலிமை பெறக்கூடாது என்றால் அதிமுகவுக்கு, விஜய் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபியை வலிமைப்படுத்தும். இரட்டைக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபியை வலுப்படுத்தும்.
இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்குத்தான் போய் சேரும். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார், மோடியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார். மோடியார் ஏடியா மோடி பார்க்கலாம் வா என்று அழைப்பு விடுத்தார். இதுவெல்லாம் நடந்த வரலாறு எடப்பாடி மறந்து போயிருக்கலாம், திருமாவளவன் மறக்க மாட்டார். எந்த காலத்தில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடியே மறந்து போனார். எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்தார்? அது சிபிஐ உருவாக்கிய கூட்டணி. எடப்பாடியை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது சிபிஐ, தினகரனை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது சிபிஐ, உடைந்த பாமகவை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது சிபிஐ. அது சிபிஐயால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. நம்முடைய கூட்டணி சிபிஐ இருக்கிற கூட்டணி. நம்ம கூட்டணியில் சிபிஐ இருக்கு. அங்கே சிபிஐ, இங்கே சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல். நம்ம கூட்டணி ஏனென்றால் இது இடதுசாரிகளின் கூட்டணி, அது வலதுசாரிகளின் கூட்டணி. நம்முடைய கூட்டணி முற்போக்கு கூட்டணி, முன்னால் போக வேண்டும் என்று விரும்புகிற கூட்டணி. அந்த கூட்டணி பிற்போக்கு கூட்டணி. பின்னால் போவோம். 2000 வருஷத்துக்கு பின்னால இந்த சமுதாயம் எப்படி இருந்ததோ அப்படி போவோம். 2000 வருஷத்துக்கு முன்னால பெண்கள் எப்படி இருந்தாங்களோ, 2000 வருஷத்துக்கு முன்னால சாதிய கட்டமைப்பு எப்படி இருந்ததோ, மேல் சாதி கீழ் சாதி, உயர்வு தாழ்வு, அதெல்லாம் தான் அந்த சமூகத்தில் இருக்கணும். அதுதான் சனாதன தர்மம் என்று சொல்லுகிற கூட்டணி தான் பாஜக கூட்டணி. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து நீடிப்பதற்கு மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரணம். அந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்க கூட்டணியில் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அவர் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மதச்சார்பின்மையை பாதுகாக்கும் சின்னம், சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் சின்னம், சகோதரத்துவத்தை போற்றும் சின்னம், சமத்துவத்தை வென்றெடுப்பதற்காக போராடுகிற சின்னம், அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்த சின்னம், பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்த சின்னம், ஐயா இளைய பெருமானுக்கு மணிமண்டபம் கட்டிய சின்னம், இரட்டமலை சீனிவாசனருக்கு மணிமண்டபம் கட்டிய சின்னம், பண்டிதர் அயோத்திதாசருக்கு நினைவு மண்டபம் கட்டிய சின்னம், அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டிய சின்னம், இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்டிய சின்னம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உருவாக்கிய சின்னம், கலைஞர் கனவு திட்டத்தை கொண்டு வந்த சின்னம், விடியல் பயணத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்திய சின்னம், மகளிர் உரிமை தொகையை 1000 வழங்கி இப்போது 2000 உயர்த்தப் போகிற சின்னம், நான் முதல்வன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய சின்னம், தமிழ் புதல்வன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிற சின்னம், புதுமை பெண் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிற சின்னம், காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை 5 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய சின்னம், 8ஆம் வகுப்பு வரையில் மீண்டும் நீடிக்க போகிற சின்னம், இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்க போகிற சின்னம், ஏழை எளிய மக்களின் சின்னம், விளிம்பு நிலை மக்களின் சின்னம், இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம், கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், திருமாவளவனின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். மறவாதீர், உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராஜீவ்காந்தி சுமதி ஆகியோரின் இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு அறிவு செல்வன் என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறார். பெட்டி அரவிந்த் என்பவர் தன்னுடைய பெயரை அரவிந்த் வளவன் என்று மாற்றிக் கொண்டதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய கடலூர் போய் நாம் முடிக்கணும்.
கனதோடு போய் பிடிக்கணும். எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் நம்மை இணைத்துக் கொள்கிறார்கள். நாகை தியாகராஜன் அவர்களின் தலைமை தியாகராஜன் அவர்களை வரவேற்றார்.